எல்லோருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ நல்லா ரீச் ஆகி போயிட்டுருக்கு. நம்ம கோழி வளர்ப்பு ரொம்ப நல்ல முறையில் போயிட்டுருக்குங்க. எல்லோரும் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இது முதல்ல என்ன சொல்லணும்னா, நாங்கள் சேல்ஸுக்காக வீடியோ போடுறோம். நீங்கள் பார்க்குறீங்க, எங்களுக்கு சேல்ஸ் ஆகுது, ஓகேங்களா? நீங்கள் நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணி எங்களை பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லிக்கணுங்க. ஏன்னா எங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. இதில் ஒன்று வீடியோ போட்டு நாங்கள் காசு சம்பாதிக்கிறோங்கிறது அடுத்த விஷயம். சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கலையோ, இது மூலமாக சேல்ஸ் வருது, நல்ல பெனிஃபிட் இருக்குது, வருமானம் வருது. நாங்கள் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கலாம், ஓகேங்களா? வீடியோ எவ்வளோ வேணாலும் போடலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் நாங்கள் வேஸ்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் பார்க்குறக்கு செலவு பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு நேரமும், இதுதான் ரொம்ப முக்கியங்க. முதல்ல எல்லாருமே சொல்கிற மாதிரி சொல்லிக்கிறேங்க. டாப்பிக்கை பற்றி பேசிக்கிறேங்க. அதுக்கப்புறம் உள்ள டீட்டெயில் ஃபுல்லாக நம்ம பேசலாங்க. இன்றைக்கி டாபிக் என்னென்னா, நம்ம கோழி, அதாவது நம்மளோட கோழி நம்ம எல்கையை விட்டு தாண்டுதான்னு சொல்லி சிம்பிளாக போட்டிருக்கேன். அதுக்குள்ள அர்த்தம் என்னென்னா, ஒரு நேற்று இல்லை முந்தா நாள் ஒருத்தவங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க, எங்கள் எவ்வளோ தான் அதாவது நம்ம அடைச்சி வச்சுருந்தாலும் எங்கள் கோழி பக்கத்து வீட்டுக்கு போயிடுது, அவங்க விஷம் வச்சு கொண்டுடுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இந்த அனுபவம் யாருக்கெல்லாம் இருக்குன்னு தெரியாது. நான் எனக்கு இது ஒரு கமெண்டில் போடுற விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுங்க. என்ன காரணம்னு கேளுங்க. நம்ம எதை பற்றி வீடியோ போடலான்னு நினைக்கிறோம், ஒரு பக்கம் நமக்குன்னு ஒரு இது இருக்கும். ஆனால் நீங்கள் கேட்கும்போது எனக்கு அது பெரிய ஒரு இதாக இருக்குது. எனக்கு பழைய ஞாபகம்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம அனுபவத்தில் ஒரு சில ஞாபகம்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஞாபகத்தை உண்டாக்கிச்சிங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, முதல்ல கோழி வளர்க்கும் போது எங்கள் வீட்டில் எப்படின்னா, கொஞ்சம் செவுறு இருந்துச்சுங்க. பக்கத்தில் ஃபுல்லாக கருவங்க. அப்போல்லாம் வீடு வசலாம் கிடையாது. அப்போ ஃபுல்லாக இப்போவுமே எங்கள் இடத்துல பின்னாடி கருவ இருக்கும், எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க. இன்னும் சுத்தம் பண்ணலை. அப்போ நம்ம எல்கை தாண்டினோன்னு எனக்கு இந்த விஷம் வச்ச அனுபவம்லாம் இல்லைங்க. ஆனால் கீரிப்பில் உடனே காம்பவுண்டை தாண்டவும் பிடிச்சிட்டு போயிடும். அது போகும் போயிட்டே இருக்குங்க. எங்கே போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. கோழியோட குஞ்சு நமக்கு அனுபவம் பத்தாது இல்லையா, கோழியோட குஞ்சை விட்டுருவோம். அந்த கோழி குஞ்சுக போயிட்டே இருக்கும், சரிங்களா? போயிட்டே இருக்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரியாது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் முடிவு பண்ணி என்ன பண்ணலான்னு இது பண்ண பிறகு சிறகை வெட்டி விட்டு அந்த பொட்டைக்கோழியெல்லாம் நிப்பாட்டினேங்க. அதுக்கப்புறம் சேவலை சிறகை வெட்டக்கூடாதுங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டில் சேவலையும் சிறகை வெட்டிட்டேங்க. அதுக்கப்புறம் கோழி அந்த விரட்ட சொல்லுவாங்கல்ல, பொட்டைக்கோழியெல்லாம் விரட்ட முடியாமல் அது ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அப்புறம் சிறகு முளைச்சி, அப்புறம் அதாவது யாருமே சொல்லி கொடுக்காதப்ப நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சேவலை சிறகு வெட்டக்கூடாதுங்க. பொட்டைக்கோழி மட்டும்தான் சிறகை வெட்டி விடணும். நம்ம பக்கத்து வீட்டுக்கு போகாது, நம்ம எல்கைக்குள்ளேயே நம்ம நிப்பாட்டிடலாங்க. இந்த அனுபவம் நிறைய இருந்திருக்குங்க எனக்கு. அதை வெட்டி விட்டு விடுங்க. ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதை கட்டுப்படுத்திடலாங்க. இதுக்கு மீறிச்சுன்னா ஒன்று கட்டி போடுங்க, இல்லை நம்ம வித்துடலாம், இல்லை அடித்து சாப்பிட்றலாம், ஏதாவது ஒன்று பண்ணி முடிச்சிடலாங்க. ஓரளவுக்கு மேலே வெளியே போய் பழகிடுச்சுன்னா அந்த கோழி வெளியே தாங்க போகும், அதை தடுக்க முடியாது, ஓகேங்களா? அதை எப்படி நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர்றோங்கிறது தான். என்னோட கோழியை தீவனம் அதிகமாக போடுறதுனால ஓரளவுக்கு வெளியே போகாமல் நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்குவேங்க. எங்கள் இடத்த விட்டு யார் இடத்துக்கும் தொந்தரவு பண்ணுற மாதிரி எப்போவுமே போக மாட்டேங்க. சரிங்க, இன்னைக்கு உள்ள டாபிக் வரலாங்க. அந்த டாபிக் முடிஞ்சுங்களா? இன்னும் இது ஒரு இடத்துக்கு போயிருந்தோங்க. ஒரு இடம் பார்க்குறக்காக, அதான் 1 ஏக்கர் 2 ஏக்கர் இந்த மாதிரி கோழி வளர்ப்புக்காக நாங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்கிட்ட பேசிகிட்டு இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம இடம் பார்க்க போன இடத்துக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க தோட்டம் போட்டிருந்தாங்க. அவங்க சோனாலி குஞ்சு போட்டு வளர்த்துருந்தாங்க. அதாவது சோனாலி குஞ்சுக்காக போடலைங்க, சேல்ஸுக்காகவும் போடலைங்க. இந்த செட்டப் எப்படி இருக்குன்னு எல்லோரும் பார்த்துக்குவாங்கங்கிறக்காக இந்த வீடியோ ரீச் பண்ணேங்க. நான் எடுத்து 1 வாரத்துக்கு மேலே ஆச்சு. இதை எப்படி எதுக்காக வெளியிடணும்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருந்தேன். இந்த பண்ண செட்டப்பு, அவங்க வச்சுருந்த விதம் எல்லாம் எனக்கு பிடிச்சிருந்து. இந்த பாருங்கள், இந்த கட்டையாக போட்டு வச்சுருந்தது, ஏறி ஃப்ரீயாக நடமாடு, இது ஃபுல்லாகவே சோனாலி கொஞ்சம் கோழிங்க. சோனாலி கோழி நாங்கள் வாங்கி விடாதீங்க, நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் சோனாலி கோழி வளர்க்கறதுனால என்ன இதுனா, முட்டை சேல்ஸ் நல்லா பண்ணலாங்க. முட்டை சேல்ஸு உள்ளவங்க, முட்டை மட்டும் சேல்ஸ் பண்ணவங்க இந்த சோனாலி கோழியை தேர்ந்தெடுத்து வளர்க்கலாம். ஆனால் என்ன தான் சோனாலி கோழி வளர்த்தாலும் நம்ம நாட்டுக்கோழி அடகாக்கும் தன்மையை கலந்துராமல் வளங்க. இதைத்தான் மறுபடியும் சொல்கிறது. சிறுவிடை எது சோனாலி எதுன்னு தெரியாமல் ஒரு நேரம் நம்ம பார்த்துருப்போம். அசில் கிராஸுக்கும் நம்ம சாதா நாட்டுக்கோழிக்கும் வித்தியாசம் தெரியாமல் நிறைய பேர் இருந்திருப்போம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லோரும் எப்படி தாராளமாக கண்டுபிடிச்சிடுறோம், அசில் கிராஸுக்கும் நாட்டுக்கோழிக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிடுறோம். அது மாதிரி தான்
சோனாலி கோழி இப்போ வித்தியாசம் தெரியாதுன்னு சொல்லி நிறைய பேர் நாட்டுக்கோழின்னு விற்கிறாங்க. ஆனால் சோனாலி கோழியும் கண்டிப்பாக நம்மளால் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும். ஒரு சிலர் அழகுக்காக வாங்கி விட்டுட்டு நான் அதில் வந்து மிக்ஸ் ஆன கோழிகள் உண்டு இல்லையா, இதில் எனக்கு அனுபவம் இருந்திருக்கு. கீரிராஜன் சொல்லுவாங்கள்ல, அந்த கோழி அழகாக இருக்குன்னு சொல்லி ஒரு 300 ரூபாய்க்கு 2ன்னு சொல்லி வாங்கி கொண்டு வந்து விட்டு அதுக்கு குந்து முட்டையிடும். அது நம்ம சேவல் விழுந்து எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி நம்ம போய் சேவல் விற்கிற நேரத்தில் இது போந்தா சேவல் விற்பனை ஆகாதுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க, விலை போகாது. ஓகேவா, இதையும் கலந்து வளர்த்துறாதீங்க தயவு செய்து. ஏன்னா நம்ம நாட்டு இனம் அழிஞ்சிரும். கருங்கோழியும் அதே மாதிரி தான், அடகாக்கிற தன்மை இருக்காது. நம்ம கோழிகளுக்கு ஃபுல்லாகவே இப்போ மலட்டுத்தன்மை அதிகமாகி முட்டை மட்டுமே விடுற அளவுக்கு வந்துருச்சு. அடகாக்கும் தன்மை உள்ளது தான் சுத்த நாட்டுக்கோழிங்க. பெருவிட கோழிகளுக்கும் நிறைய அடகாக்கும் தன்மை கிடையாது. சிறுவிட கோழிகள் தான், சிறுவிட இடைவெட்டு 2ம் தான் நல்லா அடகாக்கும் தன்மை உள்ளது. அதை வளர்த்துக்கலாங்க. இது வந்து நம்ம பிராய்லர் வளர்க்குறக்கு இது ஓகேங்க. நாட்டுக்கோழியின் முட்டை 10 ரூபாய்க்கு விற்கிறவங்க, 10 ரூபா 15 ரூபா விற்கிறவங்களுக்கு சரியாக வருங்க. நாட்டுக்கோழி முட்டை ரேட்டு வந்து 20 ரூபாங்க. இப்போ எல்லாமே கோழி தீவன ரேட்டு ஏறிடுச்சு. கோழி குஞ்சுகளோட ரேட்டு 60லேருந்து 70 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குங்க. முட்டையோட ரேட்டு 20 ரூபாங்க. இதுக்குள்ளே விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க வரிசையாக. கோழி வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. முட்டை இட்டு அதில் 10 முட்டை வச்சா 7 முட்டை 8 முட்டை தான் பொரிக்குது. 6 முட்டை கூட மழை நேரத்தில் ரொம்ப பொரிக்க மாட்டேங்குது. முட்டை வெளியே வாங்கி வச்சா அதை விட மோசமாக இருக்குது. நம்ம ஹேச்சிங் தன்மையே இல்லாமல் போயிடுது. பல விதத்தில் நம்ம பாதிக்கப்படுறோங்க. தீவனத்தில் போட்டு பாதி கோழி குஞ்சு ஒரு 100 குஞ்சு எடுத்து விட்டு 50 குஞ்சு தான் பொழைக்க வைக்க முடியும் போல். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கேன். சரிக்கா அந்த அக்கா இந்த எப்போ பார்த்தாலும் கஷ்டத்தை மட்டுமே சொல்லிட்டு இருக்காதுன்னு நினைக்கிறீங்க. இல்லைங்க, கரெக்டாக வந்து பிளான் பண்ணி கரெக்டாக போனோம்னா 3 மாதத்துல கூட பெரிய லெவலில் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியுங்க. ஒவ்வொரு தப்புனாலையும் தான் அந்த கரெக்டாக ஃபெயிலியர் ஆகுதுங்க. எனக்குமே நிறைய தப்புகள் இருக்க தான் செய்யுது. ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணி வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால தான் அந்த வீடியோஸ்க்கெலாம் போடுறேன். அக்கா ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் வீடியோ போடுறீங்கன்னு சொல்லி மறுபடியும் கமெண்டில் கலாச்சிடாதீங்க. ஓரளவுக்கு ஓகேங்க. நான் உங்களோட சேர்ந்து நான் பயணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இன்னும் தப்பு ரைட்டு இருந்தாலும் நான் திருத்திக்கிறேன். யாராவது எனக்கு ஐடியா சொல்லணுனாலும் சொல்லுங்கள். எனக்குள்ளது ஃபுல்லாகவே சேல்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தடுத்த செட்டுகளும் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. 100 கோழி குஞ்சுங்க 50 கோழி குஞ்சுங்கன்னு என்னால் கொடுக்க முடியல. அதே மாதிரி யாராவது வீடியோ பார்க்குறவங்க என்கிட்ட இருக்குது, நீங்கள் எனக்கு மாற்றி விடுங்கன்னு யாராவது சொல்லி ஐடியா சொன்னீங்கனாலும் சொல்லுங்கள். உங்கள் நம்பரை கொடுத்து நான் இது பண்ணுறேன். ஆனால் கரெக்டாக இதுதான், சிறுவிடைனா சிறுவிடை, இடைவெட்டுனா இடைவெட்டுன்னு சொல்லி வைங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை சொல்லி விற்கிறது தப்பே கிடையாதுங்க. ஓகேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட நம்ம சக்ஸஸ் பண்ணி காட்டுவோம் அப்படிங்கிறதுல தான் மெயினாக போயிட்டுருக்குங்க. நம்ம வளர்ப்பு ரொம்ப நல்ல முறையில் தான் போயிட்டுருக்கு. வீடியோ போடுறதுல கொஞ்சம் தாமதமாகுதுங்க. கொஞ்சம் இடங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். நாங்களாம் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வர்றதுனால கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல. நம்ம கோழி பண்ண ஓரளவுக்கு ஓகே தாங்க. நாய்க்குட்டி வாங்கி வளர்க்க சொன்னீங்க, வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் யூஸ் ஆக தாங்க செய்து. சவுண்டு கேட்டோன்னா கொஞ்சம் அந்த கீரிப்புலலாம் வர்றது நிப்பாட்டிடுதுங்க. இல்லைன்னா எந்த வழியாவது ஓட்டையை போட்டு வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. அந்த கோழி வேலி தாண்டுற இது வந்து யாராவது சிறகை வெட்டி விட்டு, சிறகு எப்படி வெட்டணும்னா சிறகு அப்படியே நீளமாக இழுத்துக்கோங்க. ஃபுல்லாக வெட்டக்கூடாதுங்க, பாதியை வெட்டி விடுங்க. மரத்தில் ஏறுற தொல்லை, அடுத்து காம்பவுண்டு ஏறுற தொல்லை இதுகெல்லாம் இருக்காதுங்க. ஆனால் சிறகு சீக்கிரம் வளர்ந்துருங்க. உடனே விற்கிறதா இருந்தால் வெட்டாதீங்க. வெட்டினா அந்த அழகு போயிடும். நம்ம வீட்டிலே வச்சு ஒரு 3 மாதம் 6 மாதம் அந்த கோழிகளை வச்சுக்கிறோன்னா தாராளமாக வெட்டுங்க. அந்த சிறகை வெட்டியிருந்தால் ஒரு சிலர் விற்பனைக்கு போகாதுங்க. ஏன் வெட்டியிருக்காங்கங்கிற மாதிரி நம்ம ஒரு கேள்வி எழுப்புவோம். நம்மளே வாங்குவோமா சொல்லுங்கள். அதனால் சிறகை வெட்டுறதுல பயம் இல்லை, வளர்ந்துடும். ஆனால் வந்து சேல்ஸ் உடனே பண்ணுறவங்க தயவுசெய்து வெட்டாதீங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் போடுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். பாய். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இதுலேயுமே கொஞ்சம் பொறுமை இல்லாமல் தான் வேகமாக பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா நாளைக்கு தான் வீடியோ போடுற மாதிரி ஆயிரும். அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி வீடியோ போட்டலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிற மாதிரி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க. மானிட்டேஷன் இன்னும் ஆகலைங்க. ஒரு சிலர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க உங்களுக்கு காசு வருதான்னு. இன்னும் ஆகலைங்க. வாட்ச் ஹவர்ஸ் இன்னும் ஏறல. அதிக வீடியோஸ்கள் பார்த்தா தான் அது நமக்கு ஆகுங்க. ஓகேங்க, பாய். ரொம்ப ரொம்ப நன்றி.